டுடே என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ் அட்மிஷன் போடுறதுக்கு வந்து கன்சல்டன்சி பார்த்தீங்கன்னா அதே அளவு வந்து கமிஷன் வாங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இப்போ வந்து ஒரு டாக் போயிருக்கு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அட்மிஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், விசா ப்ராசஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி என்ன அதாவது டாக்குமெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ஒரு 1 லேக்லேருந்து 1.5 லேக் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து சார்ஜஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஒரு அப்ராட் கன்சல்டன்சி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்காதீங்க. அவங்க வந்து ஃப்ராட் ஏஜென்சி. ஸோ இது எந்த அளவுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ சில கன்சல்டன்சி பார்த்தீங்கன்னா 3 lakhs 4 lakhs எல்லாம் அங்கே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏமாந்துடுறாங்க. அதே மாதிரி வந்து அட்மிஷன் போகிறதும் வந்துட்டு உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வேறு ஏதாவது மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்கான நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மெடிக்கல் யூனிவர்சிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்குது, ஏதோ இந்தியாவில் வந்து எம்சிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நீட் எக்ஸாம் எழுதாமே வந்து அப்ராடில் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏன் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிஏ வந்து அலோவ் பண்ணுவாங்க. வித்தவுட் நீட் வந்து நீங்கள் பண்ண முடியாது. எம்சிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இல்லை சார் நான் வந்து போய் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் வந்து நான் நீட் படிக்கிறேன் அப்படின்னா அது வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் அப்ராட் எம்பிபிஎஸ் ஸ்டடிக்கே போகணும். சரிங்களா? ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தவுட் நீட்டில் சில கன்சல்டன்சி வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. வித்தவுட் நீட்டில் வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம். அந்த மாதிரி எம்பிபிஎஸ் படிக்கவே முடியாது. அப்படி படிக்கலாம். படித்தா என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது அப்ராட் கண்ட்ரிஸ் வந்து அரேப் கண்ட்ரிஸ், கனடா, அந்த மாதிரி யூஎஸ் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுமே தவிர இந்தியாவில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் அந்த எஃப்எம்ஜிக்கு அளவு கிடையாது. ஸோ எம்சிஏல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. எப்போனாலும் சரி ஃப்யூச்சரில் எதுவும் இந்த மாதிரி திரும்ப இது பண்ணுவாங்களா அப்படின்னா அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் வந்து முழுக்க வந்து நீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். 140 150 கூட எடுத்தால் கூட போதும். ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்ராட் வந்து எம்பிபிஎஸ் சீட் வாங்கி. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, அட்மிஷன் எல்லாமே க்ளோஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு ஃபர்தர் அட்மிஷன் வேணும், இல்லை ஃபுல்லாக வந்து நல்ல யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இது பண்ணணும், கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போகணும் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதாவது லோ ஃபீஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து A to Z வந்து உங்களுக்கு நான் அட்மிஷன் போட்டு கம்ப்ளீட் கைட் பண்ணி அதாவது ஃபுல் டிகிரி A to Z ஃபஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் கைட் பண்ணி உங்களுக்கு நீட்டாக வந்து எம்பிபிஎஸ் டிகிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ சில அப்ராட் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் வந்து இந்த எஃப்எம்ஜிக்கு வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் கோச்சிங் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் வாங்கி தரேன். ஸோ சீக்கிரம் உங்களால் முடிஞ்சாலும் சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக என்ன அடுத்த டீட்டெயில்ஸ் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்மிஷன் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இன் அப்ராட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதாவது ரொம்ப ஹை பே பண்ணி படிக்கிற மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி லோ பேமெண்ட் ப்ளஸ் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து இப்போ நான் ஃபேமிலியில் வந்து அஃபோர்டபுள் அந்தளவுக்கு இல்லை, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் இது பண்ணுறவங்க ஈஸியாக வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ அப்படியே தான் உங்களுக்கு ஃபர்தராக டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.